மகனுடைய பேர் வந்து எம் நாகராஜன், அவருடைய அப்பா டி முனியாண்டி. இந்த சைட்டில் இருக்கவங்க வந்து எதனா செத்துட்டாங்கன்னா அழுகுறாங்க. அந்த இதில் சாப்பிட்றவங்களாம் வந்து சாதாரணமாக எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தா பாடையும் கடிமாக போடுவாங்க, அந்த சைடை பார்த்தா பிரியாணியாக சேர்ந்துருக்காங்க. அது கேள்வி தான் கேட்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ கேட்டால் அதனால் மாட்டினா அந்த ஃபோட்டோவை மாட்டக்கூடாது அப்படின்றாங்க. அதான் அந்த இறந்தவங்களை வந்து நம்ம வணங்குறதுக்காக பண்ணுறோம், அதை வந்து மாற்றக்கூடாதுன்றாங்க. ஏன் அது? சகோதரர் டி முனியாண்டி அவர்கள் நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த இறந்து போனவர்களுடைய வீட்டுல வந்து முஸ்லிம்களுடைய வீடுகளை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு, இந்துக்களாகி நாங்க வேற மாதிரி அதை வைக்கிறோம். இறந்து போன பிறகு போட்டோவா நாம வீட்டுல தொங்க விடுறோம், ஆனா நீங்க தொங்க விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இறந்து போன பிறகுனா அவங்க நினைக்க கூடாதா, அவங்களுக்காக வேண்டி துக்கம் அனுசரிக்க கூடாதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியினுடைய முக்கியமானது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இறந்து விட்டாரையானால் துக்கம் அனுசரிக்க வேண்டும், அது இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்காண்டி அழுக வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு யூதருடைய உடம்பு செல்கிறது, அது தூக்கிட்டு போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவர் போன பிறகு உட்கார்றாங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒருத்தருடைய உடலாச்சே, அவர்களுடைய வானவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அது யூதருடைய உடல் சொல்லும் போது யூதருடைய உடலா இருந்தாலும் அவர்களுடைய வானவர்கள் செல்கிறார்கள் சொல்லி அந்த இறந்து போனவர்களுக்கு எந்திரிச்சு நின்னாங்க. உயிரோடு நின்றவங்களுக்கு எந்திரிக்க கூடாதுட்டாங்க. நபிகள் நாயகம் உயிரோட இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்திரிக்க கூடாது, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டி மரியாதை கிடையாது. இறந்து போனவங்க அதான் இறந்து போயிட்டாரு, அவருக்கு தெரியாதுல்ல, தெரியாத ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நின்று ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒருத்தர் இறந்து விட்டாரு, ஆனால் அவருக்கு துக்கம் அனுசரிக்குதல் என்பது இல்லை என்பது போன்று வெளிப்படையாக பார்க்கும்போது தெரிகிறது. ஆனா உண்மையிலேயே இஸ்லாத்துல துக்கம் என்பது, துக்கம்னா அவங்களுக்காக வருந்துதல் என்பது, அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்தல் என்பது உண்டு. எது இல்லைன்னு சொன்னா ஒப்பாரி வைக்கிறது மட்டும் தான் கிடையாது. ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல, அதை வந்து நபிகள் நாயகம் செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. கண்ணீர் விட்டு அழுகலாம், எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு அழுகலாம், கண்ணுல கண்ணீரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கூட நீங்க என்ன செய்யலாம், கண்ணீர் சிந்தி அழுகலாம், தப்பே கிடையாது. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நல்ல கண்ணீர் விட்டு, ஏன்னா அப்பதான் மன பாரங்கள்லாம் குறையும். நீங்க கண்ணீர் விடாம இருந்தா மனநோயாளி ஆயிடுவோம். எவ்வளவு நீங்க கண்ணீர் வடிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள மனம் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அப்ப கண்ணீர் விட்டு அழுகுவதற்கு நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பேர பிள்ளை இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போன பிறகு நபிகள் நாயகம் வந்து அழுகுறாங்க. அவங்களுடைய மகன் ஒருவர் இறந்து போயிட்டாங்க, அப்பமா அழுகுறாங்க. அப்போ நபி தோழர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நானும் மனுஷன் தானப்பா அப்படிங்கிறாங்க. அழுவது இரக்க குணம், அது இறைவன் கொடுத்த அருள். ஒருத்தருக்கு இரக்க குணம் இருக்குன்னா அது இறைவன் கொடுத்த அருளாம். இரக்க குணம் இல்லாமல் ஒருத்தர் இருந்துடக்கூடாது, இரக்க குணத்தோடு தான் வாழணும். ஒரு துன்பம் நடந்தால் அதை நினைச்சு வருந்தணும், நான் வருந்தவே மாட்டேன்னா அது இரக்க குணம் இல்லாம போயிடும், அது அருள்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். ஒப்பாரி வைக்கிறத தடை செஞ்சாங்க. நீங்க ஒப்பாரி பாத்தீங்கன்னா, ஒப்பாரி வைக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா ஒப்பாரி வைப்பாங்க, பாத்தீங்கன்னாலும் தெரியும். என் ராசாவே ஆரம்பிப்பாங்க, என் கண்ணு என் மண்ணா தங்கமே வைரமேம்பாங்க, என் கடவுளே என் தெய்வமேன்றுவாங்க. ஒப்பாரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா வார்த்தைகள் எண்ணில் அடங்காத வார்த்தைகளை போட்டுருவாங்க. அந்த ஒப்பாரி கூட என்னன்னு சொன்னா, ஒப்பாரி வைக்கிற ஆள் வச்சிருப்பாங்க, அது வரைக்கும் பேசாம இருப்பாங்க. யாராச்சும் வெளியூர்ல இருந்து வந்த உடனே ஒப்பாரி ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கு காசு கொடுத்து ஆள் வச்சிருக்கிறாங்க. அப்ப அது உண்மையா? அது உண்மை கிடையாது. உண்மைங்கிறது வந்து தன்னளவுல இருந்து வருது இல்ல, அதுதான் உண்மையை தவிர ஒப்பாரி என்று பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணி அதற்காக ஆட்களை சேர்த்து ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல, அதனுடைய வார்த்தைகளை பார்த்து வாழும் போது 10,000 ரூபாய் கொடுக்கணும் தான் செத்தே இருப்பாங்க. நீ வாரி வல்லல் அப்படிம்பாங்க. அந்த ஒப்பாரியில வர்ற வார்த்தைகளை பார்த்தா பயங்கரமா இருக்கும். அவன் கடைக்காரன் செத்துருப்பான். இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? அப்ப ஒப்பாரிங்கிறது போது உண்மைக்கு மாற்றமா மாறிடுது. உண்மைன்னு ஒண்ணு என்ன இருக்குதோ, அந்த உண்மையாக இறந்தவருடைய நிலை என்னவோ அது இல்லாம மாற்றமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒப்பாரி. நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒப்பாரி வைக்க கூடாது, ஆனா கண்ணீர் விட்டு அழுவதற்கு முழுமையான உரிமை உண்டு, கண்ணீர் விட்டு அழ வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னா, இறந்தவர்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் துன்பத்தில் இருப்பார்கள், அதனால மற்றவர்கள் சமைத்து கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒருத்தர் வீட்டில் இறப்பு ஏற்பட்டா அவங்க சமைக்க கூடாது, ஏன்னா அவங்களே துன்பத்தில் இருப்பாங்க, நீங்க மற்றவர்கள் சமைத்து கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க.
இல்ல அவங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கிறாங்க, துக்கத்துல வந்திருக்கிறாங்க, வருத்தத்துல வந்திருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, ஏராளமான பேர் வருவாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது எந்த உணவும் கொடுக்கலாம், அது பிரத்யேகமான உணவுகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை மாற்றமாக புரிந்து கொண்டு, அதாவது என்னங்க, இறந்து போனவங்க அவங்க செஞ்சிடக்கூடாது இல்ல, இறந்து போனவங்க அவங்க சமையல் பண்ணா கஷ்டமா இருக்குமா இல்லையா? அவனே இழப்புல இருக்கிறான், அவன் எப்படி வந்து 200 100 பேர் வருவாங்க, வெளியூர்ல இருந்து 100 பேர் திடீர்னு வருவாங்க. இப்ப அவன் என்ன செய்யறது? அவன் இழப்ப பாக்குறதா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற பொருளாதாரத்தை காசு இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டிய நிலை இருக்குமே, அவன் இன்னும் துன்பப்படுவானு சொல்லி நபிகள் என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவர் வீட்டுக்கு மற்றவர்கள் சமைச்சு கொடுங்கன்னாங்க. இங்க நேர் மாற்றமா நடக்குது. எங்க முஸ்லிம்கள் அறியாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் சகோதரர் கேட்டாங்களே, அது எங்கள்ல உள்ள அறியாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் நாங்க இந்த பிரச்சாரம் பண்ணி, இப்ப என்னன்னா இறந்துட்டாங்கன்னா யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க டீ போட்டு கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சமைச்சு கொடுப்பாங்க. அது வெளியூர்ல இருந்து வருவாங்கல்ல, அது சமைச்சுதான் கொடுக்கல, இல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுப்பாங்க. அது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே. ஒரு மாட்டு மாத்த ஒரு இந்து மக்களே ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு என்ன செய்றீங்க, வெளியூர்ல இருந்து ஆள் வரும்போது நீங்க வாங்கி கொடுக்கணும்ல, யாராச்சும் வாங்கி கொடுக்கணும். அது சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் வாங்கி கொடுக்கணுங்கிறத கூடாதுங்கிறதுக்கு சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே மாற்றி விளங்கி கொண்டார்களே தவிர, அதுக்கு பிரியாணி தான் செய்யலாம் கிடையாது. அது தெரியாம என்ன செய்யறாங்க, அது மனசு வருமா, அத ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அது என்ன சந்தோஷமான ஒரு விஷயமா? கவலையான விஷயம் தான் அது. அது முஸ்லீமுக்கா இருந்தும் சரி, மற்றவங்களுக்கா இருந்து எல்லாம் ஒரே தான். கவலையான ஒரு விஷயத்தை சந்தோஷமாக எடுக்கணுங்கிறது கிடையாது, யதார்த்தமா எடுக்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய போதனை. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நீ மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கு ஆயிடக்கூடாது. ஐயோ இறந்து போயிட்டாரு, இனிமே எனக்கு கடை வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எந்த துக்கமா இருந்தாலும் 3 நாட்களை தவிர மற்ற நாள்ல நீங்க நார்மல் நிலைக்கு வந்துடணும். 3 நாள் வந்து துக்கத்தை நீங்க அனுசரிக்கலாம். கணவனை இழந்த மனைவியை தவிர மற்றவர்கள் 3 நாட்கள் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு பிறகு மனசுக்குள்ள எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை. வெளிப்படையாக கடை போட்டுறதா 3 நாளைக்கு பிறகு கடை திறக்க ஆரம்பிச்சிடணும். நான் 6 மாசம் ஆச்சு, எங்க அப்பா இறந்து 6 மாசம் ஆச்சு, நான் கடையை திறக்கலாம், கடையும் சேர்ந்து நான் இவனும் சாக வேண்டியதான். உண்மை தானேங்க? என் அப்பா இருந்து, அப்பா ரொம்ப நேசமானதாக 3 மாசமாவது திறக்காம இருக்க முடியும்? 3 நாளைக்கு பிறகு திறந்துடணும், கடையை திறந்துடணும். 3 நாளைக்கு பிறகு வேலைக்கு போயிடணும், வேற வழி இல்லை, அப்படிதான் பொழைக்க முடியும். அதுதான் நபிகள்லாம் சொன்னாங்க, 3 நாள் துக்கத்தை அனுசரிங்கள், மற்ற நாள் நீங்க அடுத்த நிலைக்கு வந்துருங்க. வேண்டுதல் என்பது காலமுள்ளா இருக்குது. 50 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட தன்னுடைய தகப்பனாருக்காக தாயாருக்காக அவன் வேண்டிக்கிட்டே இருக்கணும். அது சிறந்ததுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். அதான் அதனுடைய வித்தியாசமே தவிர வேற கிடையாது. அடுத்து என்ன சொன்னாங்க, போட்டோக்களை நீங்க வந்து போடுவது கிடையாது. ஆமா, நபிகள் நாயகம் சொன்னாங்க, போட்டோக்கள் உள்ள, அதாவது படங்கள் உள்ள வீடுகளுக்கு அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடவுளுடைய அருளை கொண்டு வரதுக்கு மாணவர்கள் இருப்பாங்க. மாணவர்கள் நாங்க நம்புறோம். எல்லா மனிதர்களுக்கு 2 மாணவர்கள் இருக்காங்க, வலப்புறம் ஒரு மாணவர், இடப்புறம் ஒரு மாணவர், 2 பக்கமும் மாணவர்கள் இருக்கிறதா நாங்க நம்புறோம். அதே மாதிரி கடவுளுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. மழை பெய்யுதுன்னா வெறுமழை பெய்யல, கடவுளுடைய கட்டளை மூலியமாக இந்த மாணவர் தான் அந்த மழை பொழிவதற்குண்டான கட்டளையை கொண்டு வருகிறார். இது எல்லாமே நடக்குதுன்னு நாங்க நம்புறோம். அப்ப அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அங்கே வரமாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் நாங்க அந்த உருவப்படம் வைக்கிறது இல்லை. அப்ப உருவப்படம் எடுக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, தேவைக்கு தானே எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு வைக்கிறாங்க, செல்போன்ல வச்சுக்கிறாங்க, மற்ற வீட்டுலாம் தேவைக்கு எடுத்துக்கிறாங்க. அதையே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சுவற்றில் மாட்டும் போது கடவுள் தன்மையை அங்க கொடுத்துருதான். ஒரு சின்ன பிள்ளை இறந்து போச்சு, செல்லமா வளர்த்த குழந்தை இறந்து போச்சு, இப்போ என்ன செய்யறான், அது போட்டோ எடுத்து வைத்து அதுக்கு கடவுள் தன்மையை கொடுக்குறாங்க. நடக்குதா இல்லையா? தாய்க்கு கொடுக்குறாங்க இல்லையா? தகப்பனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப கடவுளாக சித்தரிக்கப்படக்கூடிய நிலை என்பது, ஒரு மனிதனை கடவுளாக உயர்த்தக்கூடிய நிலை என்பது இந்த போட்டோக்கள் மூலியமாக, உருவப்படம் மூலியமாக வருகிறது என்ற அந்த அடிப்படையெல்லாம் அது உள்ள அடங்கி இருக்கிறது. அதனால அந்த உருவப்படத்தை வச்சு என்ன செய்யறாங்க, அவங்க கடவுள் கிடையாது இல்ல, கடவுளுக்கு உண்டான தன்மையை கடவுளுக்கு தான் கொடுக்கணும், மனுஷனுக்கு கொடுக்க கூடாது. தகப்பனுக்கு உண்டான, தகப்பனை பார்த்தா தகப்பன் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? ஒரு தகப்பனார் வந்து இருக்கும்போது இவர் என் தந்தை மாதிரி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றான்னு வைங்களேன். ஒருத்தர் தகப்பனார் இருக்கிறாரு, தகப்பனார் பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு ஆளை பார்த்துக்கிட்டு என் தந்தை மாதிரி அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ரோஷம் வந்துரும்ல. மனைவி, தன்னுடைய மனைவி விஷயத்துல ஒரு மனிதன் எப்படி ரோசப்படுறானோ,
கணவன் விஷயத்துல மனைவி எப்படி ரோசப்படுகிறார்கள், ஒரு ஒப்பந்தம் தான். ஆனால் மனைவி விஷயத்துல எப்படி ரோசப்படுறான், அதே மாதிரி கடவுளுக்கு ரோசம் இருக்காதா? நான் தான் உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு உடலை கொடுத்துருக்கிறேன், உயிரை கொடுத்துருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க வேற ஒரு ஆளை வணங்குறீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு அந்த ரோசம் வருமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் எழுதுகிற அதனுடைய மாசிலேயே தடுக்குது. அதனாலதான் இஸ்லாத்துல அப்படி செஞ்சா கூட நாங்க என்ன செய்வோம், எங்களே அறியாம அப்படி பண்ணுவாங்க, சில முஸ்லீம்கள் பண்ணுவாங்க, தர்காக்குடைய போட்டாங்களும் போடுவாங்க, நாங்க அதை நீக்க சொல்லுவோம். அது இதுக்காக வேண்டி கிடையாது. அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க வானவர்கள் வரமாட்டாங்க, அப்படி போடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. அந்த அடிப்படை தானே தவிர அதுக்காக வேண்டி இறந்து போனவர்களை இன்னும் சொல்ல போனா மதிப்பதுல கூடுதலா மதிக்க சொன்னாங்க. அவருக்கு கடன் இருந்தா நீங்க அடைங்கன்னாங்க. இவன் கடன் அடைக்க மாட்டான். அவனுக்கு ஒரு 3000 ரூபாய் கடன் இருக்கும், கொடுக்க மாட்டான். அவன் கடையாளர் திட்டி போய் என்னையா உங்க தாத்தா கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாரு, மாலை 7000 ரூபாய்க்கு வாங்கின 3000 ரூபாய்க்கு கடனை கொடுக்கலாம்ல, அவர் நல்லபடியாக சொர்க்கத்துக்கு நல்ல நிலை கிடைக்கும்ல, பாவங்கள் மன்னிக்கப்படும்ல, கடனாளியா அவன் காலகாலத்துக்கு திட்டிக்கிட்டு இருப்பான்ல. ஆனா இஸ்லாத்துல என்னன்னு சொன்னா இறந்து போனவர்கள் நீ மதிக்கிறதா இருந்தா அவனை கடன் அடை, அவன் செஞ்ச பாவங்களுக்கு நீ பரிகாரம் தேடு, நீ பிள்ளையா இருந்தா அந்த பெற்றோர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யி, சொந்த பந்தங்களை எல்லாம் உங்க தகப்பனார் பராமரிச்சார்ல, இறந்து போயிட்டார்ல, தகப்பனாராக அந்த வீட்டுல தகப்பனார் இல்லல்ல, நீ தானே பிள்ளை, நீ அந்த சொந்த பந்தங்கள்லாம் போய் பராமரி, அவங்களோட நேசமாயிரு, அந்த தகப்பனாரை நீ கண்ணியப்படுத்துறன்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.